ஒரு விஷயம். யார் ஒருத்தருக்கு ஆண் வாரிசுகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட 3 ஜென்மால செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வாரிசுகள் இருக்காது. பொதுவா பொண்ணு பிறந்துட்டா பாவம் வரும். 2வது பொண்ணு பிறந்தா என்ன பாவம்? இறைவன் திருவருள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் பெண் குழந்தைகள் உண்டு. இந்த கன்னியாதானம் பண்ணி கொடுக்குற முடியாது, தாரபாத்து கொடுக்குறோமே, அந்த தாரபாத்து கொடுக்குற அந்த வினாடி இந்த பெற்றவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா. இறைவன் திருவருள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் பொன் குழந்தைகள் உண்டு, சமத்து பொண்ணை பேத்தான்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள், குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள் இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டா சத்தியமா குழந்தை பிறக்கும்னு சொன்னால் திருஞான சம்பந்தர். சீர்காழி பிறந்தார், அப்பாவக்கான எழுத குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா பார்வதி, கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம். அந்த சாமி திருவன்காட்டுக்கு வரும்போது திருவன்காடே சிவலிங்கமா தெரிஞ்சுதான், மெரிக்க முடியாது இல்லையா. அம்மானு கூப்பிட்டாராம், பிரம்ம வித்யா அம்பாள் அந்த முக்கிட்டு போறா, வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா, தன்மார்ல பால் கொடுக்கிறா. விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியம். அம்பாளுக்கு உண்ணாமலையார்னு பேர் உண்டு, எச்சமிடாத மாறுவோம் அம்பாளுது. திருவன்காட்டில் திருஞான சம்பந்தர் அடிச்ச பக்தனை அடிச்சதுனால தன்மார்ல பால் கொடுத்தா. இந்த பார்வதி தன்மார்ல பால் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இந்த பாக்கியம்